வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு ப்ரான் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சுத்தம் செய்யப்பட்ட ப்ரான்ஸில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துக்கோங்க. ப்ரான் பட்டர் மசாலாவுக்கு நம்ம 1/4 கிலோ ப்ரான்ஸ் எடுத்துருக்குறோம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 எலுமிச்சை சாறு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா நல்லா கலந்ததும் ப்ரான்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகியதும் நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்த ப்ரான்ஸை இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ப்ரான்ஸ் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். ப்ரான்ஸ் ஒரு 2 நிமிஷம் வெந்தா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ப்ரான்ஸ் 2 பக்கமும் வெந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் பட்டை, 4 முந்திரி, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே பொடிதாக நறுக்கிய 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே சிறிதளவு உப்பு, 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கினதும் 2 தக்காளியையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா வதக்கியதும் நம்ம மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகியதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்க போகிறோம். அது கூடவே மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மசாலா நல்லா வெந்ததும், அதாவது இந்த மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் இதோட பச்சை வாசனை போனதும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ப்ரான்ஸை இது கூட சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம ப்ரான்ஸை வறுத்து எடுத்து வச்சதுனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் இது மசாலாவோட கலந்து கொதி வந்தால் போதும். கிரேவி தயாரானதும் நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கசூரி மேத்தியும் தூவி நம்ம பரிமாறலாம். மிக மிக சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் ப்ரான் பட்டர் மசாலா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுது, அவ்வளோ ருசியாக இருக்குது. இதில் சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.